இந்த பெருந்தோட்ட பயிற்சியை யார் செய்கிறன்னு கேட்டால் இந்த மலையக தமிழ் மக்கள். எனவே இந்த ஆரம்ப காலத்திலே, இந்த வெள்ளையர்கள் காலத்திலே இந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள், இளைஞர் யுவதிகள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தும் கூட இன்றும் மலையக பகுதியில் இருக்கின்ற அந்த மலையக தமிழர்களுக்கு காணியுரிமை கிடையாது. அந்த மக்களுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கு காணியுரிமை இல்லை. 2024க்கான அந்த புரட்சி பின்பு தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இல்லாவிட்டால் நான் இன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்க முடியாது. இப்ப இந்தியாவுடைய உங்க வருகை என்ன நோக்கத்துக்கான? நான் உண்மையிலே இது தொப்புள் கொடி உறவு. 202 வருடங்களுக்கு எங்கிருந்து சென்றேனோ அந்த உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு மண் இது. இப்ப நட்புறவு, இந்திய இலங்கை நட்புறவு இந்த ஏதோ ஒரு நல்ல விடயமா தான் பார்க்கப்படும். இதுல ஒரு முக்கியமான அம்சம் நம்ம என்ன பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. சிரிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்துக்கு பிறகு மலையக தமிழர்கள் திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் ஒரு பட்டியல் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் அப்படியே இருக்கிறாங்க. இங்கே வந்தவர்கள் உங்களுக்கு நீலகிரி பகுதி மலைப்பகுதிகள்லாம் தேயிலை தோட்டங்கள் அங்கே என்ன வேலை செய்தாலும் அந்த பகுதிகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசும் சேர்ந்து கையகப்படுத்தி அவங்கள கையில் பொறுப்பெடுத்துட்டு அனுப்பினது. கேரளாவில் இருக்கக்கூடிய மலையக தமிழர்களுக்கு அந்த தோட்ட தொழிலில் வேலை செய்தவர்களுக்கு அந்த மண் உரிமை என்ற அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசு 3 ஏக்கர் 2 ஏக்கர்னு பிரித்து கொடுத்துருக்குறதா சொல்கிறாங்க. அங்கேருந்து கேரள இடதுசாரி தலைவர் ஒருத்தர் நான் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டப்போ பார்க்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த மலையக தமிழர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகவே இருக்குது. மண் சொந்தம். இலங்கையிலிருந்து இங்கு வந்திருக்கிற மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நான் நினைக்கிற ஒரு அமைச்சர் என்ற வகையிலே எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பின் அடிப்படையிலே நாங்கள் எதிர்காலத்திலே மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் அதே போல பாரத பிரதமர்களை சந்தித்து இது தொடர்பாக நாங்கள் உண்மையிலே அவருடைய கலந்துரையாடி இந்த மக்களுடைய பிரச்சனைகள். மலையக தமிழ் மக்களில் இலங்கையை சேர்ந்தவர்களும் அவங்க இப்போ இல்லை. தமிழ்நாட்டு குடியுரிமை இருக்குதுன்னா அதுவும் இல்லை. இந்திய குடியுரிமை அதுவும் கிடையாது. இரண்டும் மற்ற நாடற்ற ஒரு தமிழர்களாக ஒரு இனம் இங்கே இருக்குது. அகதிகள் முகாமுக்குள்ளாரு இல்லை. நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு சிறிது காலம்தான். எனவே நாங்கள் உண்மையிலே இந்த மக்களுடைய பிரச்சனைகள், அதாவது இல்லை அது சரி, இந்த அரசு இப்படியான விடயங்கள்லாம் செய்யும்போது அதே அந்த அரசு இந்த போர்க்குற்றன்ற விஷயத்தில் பின்தங்கி இருக்குது இல்லை, தீர்க்கப்படும். அதே போல கவனத்தில் எடுக்கிறாரு. செம்மணி விடயத்துல ஒரு மௌனமா இருக்கிறதா சொன்னாங்க. இல்லையே, செம்மணி இந்த அரசாங்கம் அதுக்கான அனுமதியை கொடுத்துருக்கு. கடந்த காலத்தில் அதை செய்யலையே. நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், யாருக்கும் அடிப்பணிய மாட்டோம் அப்படின்னு நேரடியாக அந்த இடத்த விசிட் பண்ணி அங்கெல்லாம் உட்காந்து பார்வையிட்டு போயிருக்கிறாரு. இது இந்தியாவுக்கு ஒரு எதிர்முகமாக இருக்குது அந்த செயல்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா? ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கை மலையக மக்கள் சார்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். ஒரு தெளிந்த உரையாடலாக இது இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம நோக்கம். அவர் நம்ம சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பாக 18ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் தமிழகத்திலிருந்து தேயிலை தொழிலுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் அழைத்து செல்லப்பட்டவர்கள் தான் மலையக தமிழர்கள் இருக்காங்க தென்பகுதியில். சரிங்களா? அந்த மக்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த தரம் எப்படி இருக்குது இன்னைக்கு? நீங்கள் இளைய தலைமுறையாக வந்திருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, அடிக்கடி இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கீங்க, அது தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அதை பேசிட்டு மற்ற விஷயங்களுக்குள்ள போகலாம். உண்மையிலே இந்த மலையக தமிழ் மக்கள் என்பவர்கள் 202 வருடங்களுக்கு முன்பதாக தென்னிந்தியாவிலிருந்து கூலிகளாக பிரிட்டிஷ் வெள்ளைக்காரர்களால் இலங்கை கொண்டு செல்லப்பட்டார்கள். அது ஒரு வரலாற்று சோக கதை. அதை கூற வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் தேவை அந்த கதையை சொல்வதற்கு. எனவே 1823 அந்த காலப்பகுதியிலே கட்டங்கட்டங்களாக மக்கள் அங்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். எனவே அந்த மக்கள் இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. முதலாவதாக கோப்பி பயிர்ச்செய்கை, அதன் பின்பு தேயிலை பயிர்ச்செய்கை, அதோடு ஒத்ததாக ரப்பர் பயிர்ச்செய்கை. அதாவது இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய மிக முதுகெலும்பாக இருந்தது இந்த பெருந்தோட்ட பயிர்ச்செய்கை.
அதில் தேயிலை, ரப்பர், தென்னை. இலங்கையினுடைய பொருளாதாரம் அதில் தான் நிற்கும். பொருளாதாரத்தின் முதுகெலும்பே இந்த பெருந்தோட்ட பயிர்ச்செய்கை. இந்த பெருந்தோட்ட பயிர்ச்செய்கை யார் செய்கிறன்னு கேட்டால் இந்த மலையக தமிழ் மக்கள். எனவே இந்த ஆரம்ப காலத்திலே, இந்த வெள்ளையர்கள் காலத்திலே இந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள், ஒரு அடிமைகளாகத்தான் நடத்தப்பட்டார்கள். பின்பு 1948 இலங்கை சுதந்திரம் அடைகிறது. இலங்கையிலே சுதேசிகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாலும் கூட இந்த மலையக தமிழுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. அதன் பின்பு அவர்களுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது, பிரஜா உரிமை மறுக்கப்படுகிறது, பல அரசியல் அனாதைகளாக ஆக்கப்பட்ட மக்களாக அவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். அதன் பின்பு இந்த தொழிற்சங்கம், உங்களுக்கு தெரியும், மலையகத்திலே தொழிற்சங்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. அது ஒரு பெரிய வரலாற்று கதை. இடதுசாரி சிந்தனுடைய தொழிற்சங்கங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. பின்பு அந்த மக்கள் அரசியல் ரீதியாக உரிமையை பெறுகிறார்கள். அதன் பின்பு 1978 அந்த மக்களுக்கு கல்வி உரிமை வழங்கப்படுகிறது. அதன் பின்பு பிரஜா உரிமை வழங்கப்படுகிறது. அதன் பின்பு கட்டமாக அரசியலிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஒரு காலத்திலே மலையக தமிழர்கள் 10 பேர் பாராளுமன்றத்திலேயும் இருந்தார்கள். இலங்கை பாராளுமன்றத்திலே இந்த இருந்த பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருகிறதோ அந்த அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து அமைச்சு பொறுப்புகளை பெற்றுக்கொண்டுதான் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். ஆனால் இந்த மக்கள் எந்த நோக்கத்திற்காக அவர்களுக்கு வாக்களித்து பாராளுமன்றம் அனுப்பினார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்ற தவறிவிட்டார்கள். காலப்போக்கில் தங்களுடைய சுயநலத்துக்காகவும் தங்களுடைய பதவிகளுக்காகவுமே விலை போன பாராளுமன்ற வரலாறு தான் இலங்கையிலே காணப்படுகிறது. எனவே இந்த மலையக மக்களுடைய கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் போன்ற பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்கப்படாத ஒரு நிலைமைதான் காணப்பட்டது. அதன் பின்பு அந்த மக்கள் கட்டமாக கல்வியிலே மாற்றம் ஏற்படுகிறது. அதன் பின்பு அவர்கள் அந்த தோட்டத்துறை தொழிலை விட்டு, அதாவது தோட்டத்திலே வேலைக்கு செல்வதை விட்டு வேறு வெவ்வேறான தொழில்களுக்கு அந்த செல்கின்றார்கள். அங்கு படித்த இளைஞர் யுவதிகள் ஒரு புதிய ஒரு சமுதாய கட்டமைப்பு உருவாகுகிறது. எனவே இன்று இந்த இலங்கையிலே ஒரு நவீன வாழ்க்கைக்கும் இன்று மலையக மக்கள் ஒரு இளைஞர் யுவதிகள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தும் கூட இன்றும் மலையக பகுதியில் இருக்கின்ற அந்த மலையக தமிழர்களுக்கு காணியுரிமை கிடையாது. அந்த மக்களுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கு காணியுரிமை இல்லை. எனவே கடந்த அரசாங்கம் தவறெடுத்திருக்கிறார்கள். எனவே கடந்த 2024 உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுகிறது. ஒரு அரசியல் மாற்றம், ஒரு ஜனநாயக ரீதியாக மிகப்பெரிய அரசியல் மாற்றம். இந்த அரசியல் மாற்றத்திலே இடதுசாரி பின்னணியை கொண்ட தேசிய மக்கள் சக்தியை நாட்டிலுள்ள தமிழ், சிங்கள, முஸ்லிம் அனைத்து மக்களும் தெரிவு செய்கிறார்கள். அந்த தெரிவிலே மலையக மக்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கிறது. எனவே 2024 இலங்கை அதிபராக அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவு செய்ய பிற்பாடு உடனடியாக அங்கு பொது தேர்தல் நடைபெறுகிறது. அந்த பொது தேர்தலிலும் மிக பெரிய ஒரு பலத்தை, அதாவது இலங்கை பாராளுமன்றத்தில் 225 பேர் இருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதிலே 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை தனி ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி, அதாவது மக்கள் விடுதலை முன்னணி என்பது ஒரு கட்சி, அதன் பின்பு ஒரு கூட்டணியாக, அதாவது அதிலிருந்து வந்த ஒரு கட்சியாகத்தான் இந்த தேசிய மக்கள் சக்தி தனி ஒரு பெரும்பான்மையை பெறுகிறது. அதிலே பாராளுமன்ற மலையகத்திலிருந்து அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சிக்கு தெரிவு செய்யப்படுகிறார்கள். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர். அதே மலையகத்தில் மாத்திரம் நான் நினைக்கிறேன் 6 பேர் இந்த முறை ஒரு தேசிய கட்சியிலே நான் செல்கிறேன். அதில் ஒருவன் தான் ரத்தினபுரி மாவட்டத்திலே, உங்களுக்கு தெரியும், ரத்தினபுரி மாவட்டம் இலங்கையில 25 மாவட்டங்கள் இருக்கிறது. அதில் ஒரு மாவட்டம் தான் ரத்தினபுரி மாவட்டத்திலே அங்கு தமிழ் மக்கள் மிகவும் குறைவாக வாழ்கின்றார்கள். அங்கு பெரும்பான்மையானவர்கள் சிங்கள மக்கள். எனவே அந்த மாவட்டத்திலே அதிகூடிய, அதாவது 2ஆம் இடத்தை வாக்குகளை பெற்றவன் நான். எனக்கு வாக்களித்த அதிகமானவர் சிங்கள மக்கள். இதுதான் மாற்றம். இதுவரைக்கும் இலங்கையிலே ஒரு வரலாறு இருந்தது, இப்படி இந்த மாதிரி மாற்றம் இல்லை, வந்தது கிடையாது. அதாவது இன ரீதியான ஒரு அரசியல் தான் காணப்படும். சிங்களவர் சிங்களுக்கு வாக்களிப்பார், தமிழர்கள் தமிழருக்கு வாக்களிப்பார்கள், முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு வாக்களிப்பார்கள்.
2024க்கான அந்த புரட்சி வந்து இப்படி புரட்சி மாறுது. பின்பு தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. ம். இல்லாவிட்டால் நான் இன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்க முடியாது. ம். அந்த தமிழர்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய அந்த மாவட்டத்திலே அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சிங்களவர்களும் முஸ்லிம்களும் தமிழர்களும் சேர்ந்து வாக்களித்து மாவட்டத்தில் 2ஆம் இடம் 1,12,713 வாக்குகளை பெற்று ம். மாவட்டத்திலும் 2ஆம் இடம், அகில இலங்கையிலும் தமிழர்கள் பெற்ற வாக்கிலே நான் 2ஆம் இடத்திலும் இருக்கிறேன். ம். இதுதான் வெற்றி. எனவே நான் நினைக்கிறேன் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்பு இந்த மலையக மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நான் ஒரு அமைச்சராக இருக்கிறபடியால் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம். இந்த மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பது, காணி உரிமை பெற்றுக் கொடுப்பது, சுகாதாரம், கல்வி, பொருளாதாரத்துறையிலே இந்த மக்களை ஏனைய சமூகங்களுக்கு நிகராக இந்த மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்த என்பதற்காக விசேட திட்டங்கள் மூலமாக அரசாங்கம் தற்பொழுது செயல்பட்டு கொண்டு வருகிறது. நல்ல ஒரு விடயத்தை சொல்லியிருக்கேன். நம்ம அதை அப்படியே பேசுவோம். இப்ப இந்தியாவுடைய உங்க வருகை என்ன நோக்கத்துக்கானது? நான் உண்மையிலே இது தொப்புள் கொடி உறவு. 202 வருடங்களுக்கு எங்கிருந்து சென்றேனோ அந்த உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு மண் இது. எல்லாமே உறவுகள். சரிங்க. எனவே நான் இதற்கு முன்பு நான் நினைக்கிறேன் சிறு வயதிலே 1992ஆம் ஆண்டு வந்திருக்கிறேன். அதன் பிறகு அமைச்சராக பொறுப்பெடுத்த பின்பு எங்களுடைய உறவினர்கள் இன்று தமிழகம் எங்கு சென்றாலும் எங்களுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய அப்பாவின் வழியிலும் இருக்கிறார்கள், அம்மாவின் வழியிலும் எங்கள் உறவினர் இருக்கிறார்கள். எனவே இந்த உறவினர்களை பார்ப்பதற்காக நான் வருகை தருகின்ற பொழுது அரசியல் பயணங்களை நான் மேற்கொண்டிருந்தேன். டெல்லிக்கு நான், அதாவது இலங்கை இந்தியா பாராளுமன்ற இலங்கை இந்திய நட்புறவு சங்கத்திலே நான் பொருளாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். அந்த பதவி அதனுடைய மூலமாக நாங்கள் ஆளும் கட்சி எதிர்கட்சி சேர்ந்த மொத்தம் 20 பேர் நாங்கள் டெல்லிக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தோம். அந்த டெல்லியிலே நாங்கள் இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற நடைமுறை, ஆட்சி முறை, இங்க இருக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்பு, விசேடமாக பாராளுமன்றம் எவ்வாறு நடைபெறுகிறது, லோக்சபா அங்கு எவ்வாறு செய்கின்றார்கள், அதே போல சட்டசபைகள் எவ்வாறு இங்கு செயல்படுகின்றதை அறிவதற்காகத்தான் நாங்கள் வருகை தந்திருப்போம். அதன் பின்பு நான் பாண்டிச்சேரிக்கு சென்று இந்த பாண்டிச்சேரியில் நடைபெற்ற இந்த வியாபார குழு கூட்டத்திலே கலந்து கொண்டு பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவர் எனக்கு ஒரு விருதையும் தந்திருந்தார். அதே போல அங்குள்ள அமைச்சர் அவர்களை சந்தித்தேன். இவ்வாறுபட்ட பயணங்களில் தான் இன்று சென்னையிலிருந்து பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்காக உங்களையும் நான் சந்திக்கிறதுக்காக ஒரு இப்ப நட்புறவு, இந்திய இலங்கை நட்புறவு ஏதோ ஒரு நல்ல விடயமா தான் பார்க்கப்படுது. இதுல ஒரு முக்கியமான அம்சம் நம்ம என்ன பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. சிரிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்துக்கு பிறகு மலையக தமிழர்கள் திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் ஒரு பட்டியல் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் அப்படியே இருக்கிறாங்க. இங்கு வந்தவர்கள் உங்களுக்கு நீலகிரி பகுதி, மலைப்பகுதிகள்லாம் தேயிலை தோட்டத்துக்கு அங்கே என்ன வேலை செய்தாலும் அந்த பகுதிகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசும் சேர்ந்து கையகப்படுத்தி அவங்கள கையில் பொறுப்பெடுத்துட்டு அனுப்புனது. இப்போ மலையக பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய நீலகிரி பக்கத்தில் கேரளா, அந்த மக்கள்கிட்ட நான் பார்க்க வர ஒரே தமிழ் சமூகம். கேரளா எல்லைக்குள்ளே வேலை செய்கிற அவங்களுக்கு அந்த தோட்டம் வந்து அவங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. 3 ஏக்கர்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையக பகுதி முழுக்க மிக பெரும் தோட்ட தொழில நிறுவனங்கள் வந்து குத்தகை எடுக்குது. குத்தகை வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இந்த அரசு கொடுத்துருக்கணும். கேரளாவில் இருக்கக்கூடிய மலையக தமிழர்களுக்கு, அந்த தோட்ட தொழிலில் வேலை செய்தவர்களுக்கு அந்த மண் உரிமை என்ற அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசு 3 ஏக்கர் 2 ஏக்கர்னு பிரித்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அங்கேருந்து கேரள இடதுசாரி தலைவர் ஒருத்தர் வந்து நான் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டப்போ பார்க்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த மலையக தமிழர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகவே இருக்குது. மண் சொந்தம் இல்லை. இங்கே வந்தும் இத்தனை ஆண்டுகளும் ஆயிடுச்சு. இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகும் அவங்களுடைய வாழ்வாதாரம் இப்படி தான் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலே இந்த இந்திய நட்புறவில் இதெல்லாம் எப்பாவது பேசியிருக்கிறோமா நம்ம? இல்லை, இந்த பயணத்தில் இது தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. உண்மையிலே எல்லா தமிழர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும் அந்தந்த நாட்டிலே, அந்தந்த பிரதேசங்களே அவர்கள் பல்வேறுபட்ட சிக்கல்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். நான் தமிழகத்திலே பல்வேறு இடங்களுக்கு செல்கின்ற பொழுது புலம்பெயர்ந்த, அதாவது இலங்கையிலிருந்து இங்கு வந்திருக்கிற மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நான் நினைக்கிற ஒரு அமைச்சர் என்ற வகையிலே எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பின் அடிப்படையிலே நாங்கள் எதிர்காலத்திலே மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் அதே போல பாரத பிரதமர்களை சந்தித்து இது தொடர்பாக நாங்கள் உண்மையிலே அவருடைய கலந்துரையாடி இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு
நிச்சயம் அவர்கள் தீர்வுகளை பெற்றுத் தருவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இன்று இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சிறந்த ஒரு நட்பு இருக்கிறது. எனவே இன்று இலங்கைக்கு பல்வேறுபட்ட பொருளாதார உதவிகளை இன்று இந்திய அரசாங்கம் செய்து வருகிறது. அதை நாங்கள் நன்றியோடு கூறுகிறோம். ஏனென்றால் பொருளாதாரத்திலே நாங்கள் ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கும் ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் செய்கின்ற, அதே போல மலையக மக்களுக்கு விசேடமாக 10,000 வீட்டு திட்டத்தை இந்த பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கம் எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. அந்த 10,000 வீட்டு திட்டத்தையும் இன்று மலையகத்திலே கட்டி கொண்டிருக்கிறோம். அதே போல சுகாதாரத்துறைக்கு மிகப்பெரிய வைத்தியசாலையை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல இந்த மலையகம் 200 வேலைத்திட்ட கிட்டத்தட்ட 75 இலங்கை மதிப்பின்படி 75 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். பல்வேறுபட்ட வேலைத்திட்டங்களை தந்திருக்க நாங்கள் அதுக்கு நன்றி கூறுவதோடு இன்னும் பாரதத்திலிருந்து மலையக தமிழர்களுடைய உதவிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே போல இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசிடமிருந்தும் நாங்கள் கலை கலாச்சார சமய ரீதியான அந்த திட்டங்களை மேம்படுத்துவதற்காகவும் நாங்கள் தமிழக அரசிடம் உதவிகள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக முதல்வர் அவர்கள் இந்த விடயத்திலே கரிசனை கொண்டு எங்களுக்கு அதை செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நல்ல ஒரு விடயம் சொல்லியிருக்கீங்க. இந்த அரசு நிறைய அக்கறை எடுத்து செய்திருக்கிறதா சொல்ல வரீங்க ஐயா. ஆனால் ஒரு இதில் கேள்வி என்னன்னா, அங்கிருந்து திருப்பி திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த மலையக தமிழ் மக்கள் இங்கே இருக்கிறாங்க. அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் இந்தியர்களாக அங்கீகரிக்கப்படாத மலையக தமிழ் மக்கள் இங்கே இருக்கிறாங்க. அகதிகள் முகாம் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஈழத்தமிழர்களுக்கான அகதிகள் முகாம் வடக்கு பகுதி மக்களுக்கானது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அகதிகள் முகாமுக்குள்ள 58,000 பேர் மலையக தமிழ் மக்களும் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் இங்கத்திய உறவு முறை எங்களுக்கு இருக்கிறது, இரத்த வழி உறவு இருக்கிறது. அதுக்கான ஆவணங்கள்லாம் காமிச்ச பிறகும் கூட இல்லை நீங்கள் வடக்கு பகுதியிலிருந்து அவங்களோட இந்த போர் அங்கேருந்து சில இடம்பெயர்ந்து இங்கே வந்திருப்பாங்க வடக்கு பகுதிக்கு. போர் காலத்தில் அங்கேருந்து அந்த மக்களோட தப்பி வந்தவங்களா இருக்காங்கல்ல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இரத்த வழி உறவுகள் அவங்க எல்லாமே, புரியுதுங்களா, அவர்களும் அந்த முகாமில் தான் இருக்கிறாங்க. இதை பற்றி எப்பொழுதாவது வெளியுறவுத்துறை என்ற இந்த முறையிலாவது நீங்கள் அந்த துறை அந்த மக்கள் சார்ந்த ஒரு அமைச்சராக இருக்கிறீங்க, அந்த வழி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். முன்னோர்கள் தான், உறவுகள் தான், கேட்பார் இல்லாமல் ஒரு நிலையில் இருக்குது. இது சம்பந்தமாக எப்பொழுதாவது இந்திய அரசிடம் பிரதமர் மோடி அவர்களிடம் வலியுறுத்துவீர்களா? இல்லை, நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு சிறிது காலம்தான். எனவே நாங்கள் உண்மையிலே இந்த மக்களுடைய பிரச்சனைகள், அதாவது உண்மையில் நாங்கள் இந்த மக்களுக்கான பல்வேறுபட்ட நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்பட்டு அதுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம். பல்வேறுபட்ட திட்டங்களை நாங்கள் அதாவது ஒன்றுமில்லாமல் அகதிகளாக பெருங்கையோடு வந்து இங்கே நின்ற பொழுது நேசக்கரம் நீட்டி எமது மக்களுக்கு புகலிடம் தந்து, உணவு தந்து, சுகாதாரம் தந்து, கல்வியை தந்தமைக்காக நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் பிரச்சனை இருக்கிறது, அதை நாங்கள் பேசி ஒரு நட்புறவோடு, அது நான் நினைக்கிற மத்திய அரசோடு பேச வேண்டிய விடயங்கள், நாங்கள் இது தொடர்பான ஒரு அறிக்கைகளை நாங்கள் உங்களுடைய போன்ற பத்திரிகை நண்பர்கள் ஊடாக ஒரு அமைப்பின் ஊடாக இந்த விடயங்களை நாங்கள் இலங்கை அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் இந்திய அரசாங்கத்துடன் பேசி இதற்கான தீர்வுகளை எட்டுவதற்கு நிச்சயமாக நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்வோம். நல்ல விஷயம். அதே போல் தமிழ்நாடு முதலமைச்சரை நீங்கள் சந்தித்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த அரசு, திமுக அரசு உண்மையிலே நல்ல விடயங்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த அகதிகளுக்கு முகாம்களுக்கு வீடுகளை கட்டித்தரதுக்கான ஒரு பொறுப்பு எடுத்து வேலைகள் தீவிரமாக ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு பெரிய மாற்றம், நல்ல விடயமும் கூட. இந்த அரசு மேலே சில விமர்சனங்கள் இருந்தாலும் பலருக்கு இந்த விஷயத்தில் ஒரு பெரிய ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்து கல்விக்கான நிதி உதவியை பெருக்கிறது, வழக்கமாக கிடைக்கக்கூடியதெல்லாம் கூடுதலாக தர்றது, தரம் உயர்த்துவது, பெரிய அளவில் குடியிருப்புகளை பார்த்தா ஒரு கூடார மாதிரியான இடத்துல தான் மக்கள் தங்கிட்டு இருந்தாங்க. இந்த அரசால் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு. இப்படியான இந்த அரசு, திமுக அரசு, அந்த மலையக மக்களுக்கான பல உரிமைகளை பெறுவதற்கு ஒன்றிய அரசோட பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. பொறுப்பு இவங்க தான், தமிழ் உறவு, அந்த உறவினுடைய தலைவர் ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ற அடிப்படையில் நீங்கள் அவர்கிட்ட என்ன கோரிக்கை வைப்பீங்க? நிச்சயமாக நாங்கள் அடுத்த முறை நாங்கள் ஒரு அரச பயணமாக வருகை தந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கான, அதே போல துணை முதலமைச்சரையும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம். எனவே அந்த நேரத்திலே விசேடமாக இங்கு புலம்பெயர்ந்திருக்கிற மலையக தமிழ் மக்களையும் பற்றியும், அதே போல அங்கு இருக்கிற மலையக தமிழர்களை பற்றியும் ஒரு நீண்ட கலந்துரையாடல் மேற்கொண்டு என்ன செய்யலாம், இதுக்கான உதவிகளை எவ்வாறு செய்யலாம் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். நிச்சயமாக நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஐயா கருணாநிதி அவர்கள் விசேடமாக ஈழத்தமிழர்கள் மீதும் மலையக தமிழர் மீதும் எவ்வாறு கரிசனை கொண்டாரோ அதையும் அவருடைய மகன் என்ற அடிப்படையிலே மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு பலமாக இருக்கிறது. இல்லை இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்குது.
மலையக தமிழ் மக்களில் இலங்கையை சேர்ந்தவர்களும் அவங்க இப்போ இல்லை. தமிழ்நாட்டு குடியுரிமை இருக்குதுன்னா அதுவும் இல்லை. இந்திய குடியுரிமை அதுவும் கிடையாது. இரண்டும் மற்ற நாடற்ற ஒரு தமிழர்களாக ஒரு இனம் இங்கே இருக்குது. அகதிகள் முகாமுக்குள்ளாரு மலையக தமிழ் மக்களே. இந்தியாவும் பொறுப்பேற்கலை இந்த நிமிடம் வரைக்கும், இலங்கையும் பொறுப்பேற்றுக்கலை. இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் பிறந்து வளர்ந்து சிங்கப்பூரில் வேலை செய்கிறார். மலையக தமிழ் அவங்க அப்பா காலத்தில் வந்து இங்கே பிறந்து வளர்ந்து படித்து நல்ல ஒரு வேலையில் ஐடி துறையில் போய் சிங்கப்பூரில் வேலை செய்கிறார். திரும்பவும் வந்தபோது நீங்கள் மலையக தமிழ் மக்கள் உங்களுக்கு எப்படி பாஸ்போர்ட் வந்து கிடைச்சதுன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் திரும்ப வாங்கிக்கிட்ட வழக்கு இங்கே இருக்குது. அவங்க இப்போ நாங்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த மக்களை நீங்கள் நேரடியாக சந்தித்து உரையாடுவீர்களா? இப்போ வந்தா அடுத்த முறை? நிச்சயமாக நான் அடுத்த முறை நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு அமைச்சர் என்ற ரீதியிலே நான் சில இடங்களுக்கு செல்வது தொடர்பாக சில நடைமுறைகள் இருக்கிறது. எனவே நாங்கள் அடுத்த முறை இது தொடர்பாக நாங்கள் அனுமதி பெற்று அந்த மக்களை சந்திப்பதற்கு நிச்சயம் நாங்கள் ஆர்வமாக இருக்கிறேன். எங்களோட தொப்புள் கொடி உறவு, எங்களுடைய உறவுகள். எனவே அவர்களை சந்திப்பதற்கு மிக மிக ஆவலாக இருக்கிறேன். அதே போல உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசாங்கம் நான் நினைக்கிறேன் 2007 ஆண்டு ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்த மூலம், அதாவது எங்களுடைய அப்பொழுது பாராளுமன்றத்தில் இருந்த பிமல் ரட்நாயக்க, இப்பொழுது மீனவத்துறை அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன், அவர் இருவரும் தமிழகம் வந்து தந்து இந்த அகதிகளை சந்தித்து கலந்துரையாடி அந்த சட்டத்தை, அதாவது அங்கிருந்து வடகிழக்கில இருந்து இங்கு வந்த மலையக தமிழர்கள் அங்கும் அகதிகள் அங்கும் நாடற்றவர்களாக தான் இருந்தார்கள். பிரஜா உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. இதே அவர்களுக்கு மீண்டும் அந்த பிரஜா உரிமையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து சட்டமூலத்தை கொண்டு வந்தவர்கள் இந்த மக்கள் விடுதலை முன்னணியை சேர்ந்த பிமல் ரட்நாயக்க மற்றும் பிரஜா உரிமை கிடைச்சிருக்கு. இல்ல, அது பின்பு கிடைச்சிருக்கு. ஆனா இன்றைக்கும் இந்த மக்கள் இலங்கைக்கு வருவதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. மக்கள் வரலாம். இன்று தமிழகத்தில் இருக்கின்ற மலையக தமிழர்கள் இலங்கைக்கு வந்து குடியேறுவதற்கு அல்லது அங்க இருப்பதற்கு எவ்விதமான தடைகளும் கிடையாது. அதற்கான அவர்கள் வரும் பட்சத்திலே அவர்களுக்கான வசதிகளை நிச்சயம் இலங்கை அரசாங்கம் செய்து கொடுக்கும். நல்ல மாற்றம் நிச்சயமாக. இதுக்கு முன்பு இருந்த அவர்கள் மாத்திரமல்ல, இலங்கையிலிருந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கும் தமிழர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்களும் மீண்டும் தாயகம் திரும்பி அங்கு வாழ்வதற்கான சூழலை நிச்சயமாக தற்பொழுது இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும். இல்ல, அது சரி. இந்த அரசு இப்படியான விடயங்களை செய்யும் போது அதே அந்த அரசு இந்த போர்க்குற்றன்ற விஷயத்துல வந்து பின்தங்கி இருக்குது. இல்ல, கொடுத்த உத்தரவாதங்கள் வந்து நியாயமான ஒரு தீர்வை இந்த மக்களுக்கு நான் கொடுப்பேன் தமிழ் மக்கள் மத்தியில் வந்து நம்பிக்கையா அந்த மக்கள் வாக்களித்து இருக்காங்க. அதுல ஒரு தொய்வு இருப்பதாக நினைக்கிறோமா? இல்லை, இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்கள் அரசியல் பாதையிலே சில விடயங்கள் காலங்கள் தேவைப்படுகின்றது. ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லாத்தையும் ஒரேடியாக செய்ய முடியாது. எங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் செய்கின்ற விடயங்கள் இருக்கு. இன்று உண்மையிலே தமிழ் மக்களுடைய பல்வேறுபட்ட இன்று 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே இலங்கைக்கு அதிகூடிய நிதியினை, எந்த அரசாங்கம் செய்யாத மிகப்பெரிய நிதியினை 11 பில்லியன் ரூபாவை, 11,000 மில்லியன் ரூபாவை வடக்குக்கு அபிவிருத்திக்கு அன்றுகுமார் திசாநாயக்க அவருடைய அரசு ஒதுக்கி இருக்கிறது. முந்தின காலகட்டம் அப்படி இல்ல, தொய்வு இருந்தது. அதே போல இன்றைக்கு தென்பகுதி விட வடபகுதிக்கான அபிவிருத்தி திட்டங்கள் மிக வேகமாக நடைபெறுகிறது. நேற்று தின, அதாவது 1ஆம் 2ஆம் தேதி கூட ஜனாதிபதி அவர்கள் இன்று வடகிழக்கை வென்று அதிகமாக என்று யாழ்ப்பாணம் செல்கின்றார். வடக்கு பகுதிக்கு விஜயம் செய்து அங்களுடைய மக்களுடைய குறைகளை கண்டறிந்து அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். எனவே நான் நினைக்கிறேன் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். அதே போல கவனத்தில் எடுக்கிறாரு. செம்மணி விடயத்துல வந்து ஒரு மௌனமா இருக்கிறதா சொல்ல வராங்க. இல்லையே, இந்த அரசாங்கம் அதுக்கான அனுமதி கொடுத்திருக்கு. கடந்த காலத்துல அது செய்யலையே. இன்னைக்கு அது வெளிவருது இந்த அரசாங்கத்துல. கடந்த காலத்துல இந்த பிரச்சனை இருந்துச்சு, ஆனா அதுக்கான அனுமதி இல்லை. இன்னைக்கு அனுமதியை கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய, நீங்க நல்ல விஷயமா பார்க்கணும். மூடி மறைச்சிருக்காங்கல்ல, இன்னைக்கு அதுக்கு ஜனநாயக அடிப்படையில் அதுக்கான எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வெளிவருது. எதிர்காலத்துல நாங்க ஒரு நீதிமன்றம் பார்ப்போம். நீதிமன்றம் சுயாதீனம் இயங்குது. இன்னைக்கு நீதிமன்ற செயல்பாட்டின்படி அதுக்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். இறுதியா வந்து கேள்வி என்னன்னா, இப்ப 2024 டிசம்பர் 31 வரைக்கும் பாகிஸ்தான், அடுத்தது இந்த கிழக்கு பகுதியில் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளில் சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய இந்து, சீக்கியர்கள், பார்சிகள் இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இன்னும் இந்த பக்கத்தில் வங்காளதேசத்தில் இன்னும் பாதிக்கப்படக்கூடிய சிறுபான்மையினர் இந்து, பார்சி, சிங்கம் இப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இங்கே வந்து இருக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரியான தங்குறதுக்கான எல்லா வசதியும், அவங்கள வந்து ஒரு அகதிகளாக பொறுப்பேற்கிறது, சகல வசதிகளுடன் வந்து அவங்க வரலாம்,
தடையின்றி வரலாம், அவர்களை இந்த மண்ணை சேர்ந்தவர்களாக நாங்கள் ஏற்கிறோம் அங்கீகரிக்கிறோம்னு சொல்கிறப்ப அதே சிறுபான்மையினர் தான் இலங்கைக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு வந்து இங்கே இருக்கிற போது அந்த அந்த பார்ஷியாலிட்டி தெரியுது அவங்களுக்கு. இவர்களும் இந்துக்கள் தான், இலங்கையிலேருந்து இங்கே வந்து தங்கியிருக்கிற அந்த மக்களும் இந்துக்கள் தான். ஆனால் எந்த அளவுக்கு மோசமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க நிலைமை தெரியுது. அங்கே அவர்களும் இந்துக்கள் தான், வட இந்தியா பக்கத்தில் வந்து தங்குற அவர்களும் இந்துக்கள் தான். அவ்வளோ முன்னுரிமை கொடுக்கக்கூடிய, அவர்களை வந்து பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய இந்த அரசு தமிழ் மக்களை மட்டும் அங்கேருந்து வரக்கூடிய அந்த தமிழ் அகதிகளை பொறுப்பேற்கலை, அந்த அங்கீகாரம் கொடுக்கலை. இதை நீங்கள் அடுத்த முறை பிரதமருடைய சந்திப்பு இந்த நல்லுறவு என்ற அடிப்படையில் பேசுவீங்க? நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இது தொடர்பான முழுமையான அறிக்கையை நாங்கள் மாண்புமிகு பாரத பிரதமருடன் நாங்கள் சந்திப்பிலே இது தொடர்பாக நாங்கள் வலியுறுத்தி நிச்சயமாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொண்டு மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த மக்களுடைய பிரச்சனைகள் எதிர்காலத்திலே பேசி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வோம். நல்ல விடயம். இப்போ சமீப காலமாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்து ராமருக்கான கோயில்கள் இப்படியான விடயங்கள் இந்தியா நிறைய பங்களிப்போட செய்ய தொடங்கி இருக்குது. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலே அது இலங்கை என்பது இப்போ சுற்றுலாத்துறையில் மிக நல்ல வளர்ச்சியை கண்டு வருகிறது. எனவே இந்த இவ்வாறான ஆலயங்கள் புனர்நிர்மாணம் அல்லது ஆலயங்கள் அமைப்பதன் மூலமாக இன்னும் சுற்றுலா பிரயாணிகளை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு இது ஏதுவாக அமையும். எனவே இலங்கை பொருளாதார வளர்ச்சிக்கு அது ஒரு நல்ல ஒரு விடயமாகவே நாங்கள் பார்க்குறீங்க. இது வந்து பொருளாதார வளர்ச்சி அடிப்படையில் பார்க்க நிச்சயமாக இன்னும் அங்கு ராமர் அதாவது பல ஆலயங்கள் சீதா கோவில்களை அமைக்கின்ற பொழுது இந்தியாவிலிருந்தும் அதிகமான சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் இலங்கை வருவார்கள். அது எங்களுடைய பொருளாதார வளர்ச்சியிலே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். இறுதியா வந்து ஒரு கேள்வி, இப்ப இருக்கக்கூடிய அதிபர் இதுக்கு முன்பு இருந்த அதிபர்களை விட கிட்டத்தட்ட கச்சத்தீவு ஒப்பந்தம் கிடைக்க ஒரு அரை நூற்றாண்டுகளை தாண்டுற இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு அதிபர்களும் அல்லது பிரதமர்களும் கச்சத்தீவுக்கு நேரடியாக வந்ததே கிடையாது இது வரைக்கும். அந்த ஒப்பந்தம் போடப்பட்டு அவங்களுக்கு தாரை வார்க்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து முதன்முறையாக இவர் வந்திருக்கிறார். இப்போ சொன்ன வார்த்தை வந்து என்னன்னா, இது எங்களுக்கானது, நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், யாருக்கும் அடிப்பணிய மாட்டோம் அப்படின்னு நேரடியாக அந்த இடத்த வந்து விசிட் பண்ணி அங்கெல்லாம் உட்காந்து பார்வையிட்டு போயிருக்கிறாரு. இது இந்தியாவுக்கு ஒரு எதிர்முகமாக இருக்குது அந்த செயல்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா? இதை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? இப்போ கச்சத்தீவு வந்து 1974ஆம் ஆண்டு இந்தியா இலங்கை கடல் ஒப்பந்த அடிப்படையிலே இலங்கைக்கு வழங்கப்பட்டது. யார் வழங்கியது? இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கியது. இது எந்த ஒரு யுத்தமோ எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு சட்டத்தின் மூலமாக இலங்கைக்கு வழங்கப்பட்டது. இலங்கை இறையாண்மைக்கு உட்பட்டதான் இந்த கச்சத்தீவு. கச்சத்தீவு தற்போது இலங்கைக்கு சொந்தம். தற்பொழுது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் சிறந்த ஒரு நட்புறவும் காணப்படுகிறது. எங்களுடைய அதாவது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்று முதலாவது வெளிநாட்டு பயணமாக இலங்கை வருகிறார். அவருடைய கோரிக்கையற்ற அடுத்த பயணமே பாரத பிரதமர் இலங்கைக்கு வருகிறார். சிறந்த நட்பு. எனவே இந்த கச்சத்தீவு என்பது இன்னும் இலங்கையுடைய ஒரு சொத்தாக ஒரு எல்லையாக இருக்கிற பொழுது ஒரு ஜனாதிபதி என்ற ரீதியிலே அதை பாதுகாக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது சட்ட ரீதியாக. எனவே இன்று இலங்கையினுடைய ஜனாதிபதி, முன்பு இருந்த ஜனாதிபதிகள் யாரும் இந்த முயற்சி எடுக்கல. இப்ப அவர் எடுக்க வேண்டிய அவசியம் ஏன்? இது வந்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், கடந்த கால ஜனாதிபதிகள் குளிர் அறையில தான் இருப்பாங்க, எங்கேயும் மக்கள் மத்தியில் எங்கேயும் போக மாட்டாங்க, அபிவிருத்தியை பார்வையிட மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு இந்த ஜனாதிபதி நாடு முழுவதும் கச்சத்தீவு அல்ல, மூளை முடுக்கி எல்லாம் மக்கள் எங்கெங்க இருக்கிறாரோ அங்க எல்லாம் செல்கின்றார், மக்களை சந்திக்கிறார், மக்கள் கூட்டங்களுக்கு செல்கின்றார். நீங்கள் செய்திகளை பாருங்கள். அதனுடைய பயணமாக 2 நாள் யாழ்ப்பாணம் சென்றிருந்தார். இந்த யாழ்ப்பாணத்திலே சர்வதேச மைதானம் ஒன்று அமைக்கப்பட இருக்கிறது. அதே போல 16,000 ஏக்கரிலே தென்னை நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்லாது இதுவரைக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் எடுப்பதற்கு கொழும்புக்கு வர வேண்டும். முதல் முறையாக அங்க யாழ்ப்பாணத்தில் ஒரு கடவுச்சீட்டை ஒரு அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். மக்களுக்கு அந்த திட்டத்தின் ஒன்றாக அபகரிக்கப்பட்ட ராணுவம் எடுத்துக்கிட்டாங்க திருப்பி இப்படி இதுல ஒன்று இந்த சுற்றுலாத்துறை. நான் முதல் கூறிய சுற்றுலாத்துறையை கச்சத்தீவில எவ்வாறு மேம்படுத்த இதற்கு முன்பே போடப்பட்ட இன்று இது நேற்றில் எங்களுடைய நடவடிக்கை பார்வையிடுவதற்காகத்தான் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களும் எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அன்றகுமார திசாநாயகரும் அங்கு சென்றதார் ஒழிய
இந்த அரசியல் சூழலிலே கச்சத்தீவு அப்படி அல்ல, ஏற்கனவே போடப்பட்ட ஒரு தொடர்ச்சியின் ஒரு இதாக சென்றது. ஏன்னா கொழும்பிலிருந்து நேரடியாக கச்சத்தீவு செல்லவில்லை. 2 நாள் பயணங்களை மேற்கொண்டிருந்தால் யாழ்ப்பாண வடமாகாணத்துக்கு அதில் ஒரு அங்கமாக ஏற்கனவே போடப்பட்டவருடைய பயணமாகத்தான் இதை அவர் சென்று பார்வை. சுற்றுலா மேம்படுத்துவதற்காக செய்யக்கூடிய இந்த அனுர ஒரு அதிபர் இருக்கிறார்ல ஜனாதிபதி, அந்த மக்களுக்கான நிலங்களை எடுக்கப்பட்ட நிலங்களை திருப்பி கொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா கட்டமாக, அதாவது கடந்த உயர் பாதுகாப்பு வலயங்களாக அறிஞர் சில பாதைகள் மூடப்பட்டிருந்தன. மக்கள் அந்த பாதைகளை பயணிப்பதற்கு தடை வைக்கப்பட்டிருந்தது. இன்று அந்த முற்றுமா நீக்கப்பட்ட அந்த பாதைகளிலே மக்கள் மிக மகிழ்ச்சியோடு பயணிக்கிறார்கள். இந்த உயர் பாதுகாப்பு வலயங்களாக காணிகள் சுவீகரிக்கப்பட்டிருந்தது. இன்று அந்த மக்களுக்கு மீண்டும் காணிகள் வழங்கப்படுகின்ற பொழுது இன்று அந்த மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த மக்கள் கூறுகிறார்கள், எதற்காக வாக்களித்தமோ அதை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஒரு தேசிய தலைவராக இன்று அன்றகுமார் திசாநாயக்க அவர்களை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வது ஒரு சிறப்பான அம்சமாக நாங்கள் பார்க்கின்றோம். நல்ல நிறைய விடயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நிச்சயமாக உங்களுக்கு நன்றியை கூற வேண்டும். இந்த எங்களுடைய கருத்துக்களை விசேஷமாக இந்த தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. எனவே இதுவரையும் இலங்கையில் நடக்கின்ற சில விடயங்களை ஒரு பக்கம் பார்த்துதான் இன்று தமிழகத்திலே செய்திகளும் கருத்தாடல் இருந்தது. எனவே பார்க்கப்படாத இன்னொரு பக்கத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். செய்தியை, சம்பவங்களை சரியான முறையிலும் நேர்மையான முறையிலும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களை போன்ற ஊடகங்களுக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் அதை சரியான முறையில் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். எனவே எங்களுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வணக்கம்.